So hi guys. So இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட Benelli TNT 300i naked version இருக்கு. So I have told you already that you're going to have an experience on the Benelli TNT 300i. So I'm going to share the impression on this bike, so how this bike performs, how this bike looks like, everything else. So let's talk about the design first. Okay, can you come to the front so that I can show you the front setup. So the headlight, apart from this windshield, the headlight and the front tire, everything looks so similar to its elder sibling, the Benelli TNT 600i. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹெட்லைட்டில் வந்து Benelli 600iல கூட சேம் ஆஸ் யூஷுவல் இப்படி தான் இருக்கும். அதை விட கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணி கொஞ்சம் கீழே இறக்கியிருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த ஃப்ரண்ட் ஷார்ட் மட் கார்டு அண்ட் வீல் பேஸ் வந்து கொஞ்சம் லாங்கர் தென் தி அதர் 300cc செக்மெண்ட்ஸ். அண்ட் பெட்ரோல் டேங்கோட டிசைன் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இஃப் யூ லுக் அட் த பெட்ரோல் டேங்க், let me show you the petrol tank. So the 14-liter petrol tank actually, the 14-liter petrol tank actually gives you the mileage around 25 kilometers per hour. So in the total 14-liter petrol tank வந்து உங்களுக்கு range வந்து 400 kilometers கிட்ட இருக்கும். So already and the designs பார்த்தீங்க அப்படின்னா வந்து as like same Benelli 600iல வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். அதை கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஷெடப் பண்ணி மோல்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. பட் த டிசைன் லுக் ஸோ பிரில்லியன்ட் ஆஸ் இட்டாலியன் டிசைன். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்டாலியன் பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ பெனலியோட மேக்கிங் இட்டாலியன், ஸோ அஃப்கோர்ஸ் அதோட இட்டாலியன் பேட்ச் இருக்குது. அண்ட் கம்மிங் பேக் ஹியர், இப்போ சீட்டோட டிசைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சீட்டில் வந்து என்ன ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்குது. தெர் இஸ் எனஃப் ஸ்பேஸ் டு ஃபார் த ரைடர் ஆக்சுவலி. அண்ட் ஹியர் பெனலியோட லோகோட லெதர் ஸ்டிச் ஆகிருக்கு. அண்ட் பில்லியன் வந்து மோர் கம்ஃபர்டபுள் தேன் தி இட்ஸ் காம்படிட்டர் லைக் டியூக் 390யோட கம்ஃபர்டபுள், மோஜோவோட கம்ஃபர்டபுள், டாமினரோட கம்ஃபர்டபுள். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா ஸ்பேஸ் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அன்லெஸ் there is no cushion comfortable, which means the suspension setup பற்றி நம்ம பேசலாம். Because the suspension வந்து it's not so comfortable. It's not so comfortable ne solla. It's so in the suspension setup வந்து completely on the sportier side. And let's talk about the rear on this bike design. So the rear of this bike actually looks like a premium bike. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா the first reason is the tire profile actually. Tire profile வந்து it's 160 segment tire. ஸோ நார்மலாக வந்து 300cc வந்து சொன்னீங்க அப்படிங்கன்னா வந்து 160 செக்மெண்ட் டயர் வந்து இருக்காது, 150 செக்மெண்ட் டயர் தான் இருக்கும். அண்ட் இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எம்ஆர்எஃப்ல வந்து இருக்குது, எம்ஆர்எஃப் அண்ட் பெரலி. வந்து பெரலி ஆக்சுவலி ஃப்ரம் இட்டாலி ஆக்சுவலி, யூ நோ தட். ஸோ பெரலி வந்து ஆப்ஷனல் அண்ட் எம்ஆர்எஃப்பும் ஆப்ஷனல். மேபி எம்ஆர்எஃப் வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க to schedule the rate, maybe that might be the reason. So MRF வந்ததுக்கு ரீசன் அதுவாக தான் இருக்கும். பட் ஸ்டில் இந்த பைக் வந்து நான் ஈவன் ரெயின்லேயும் ட்ரைவ் பண்ணி தான் பார்த்துருக்கேன். த grip is actually so good. And இதில் பின்னாடி ஆக்சுவலி டிஸ்க் இருக்குது, பட் இட்ஸ் நான் ABS. we'll talk about that later. And the next thing is the engine. So let's talk about the engine right now. So it is inline 2 300cc engine. ஸோ இந்த இன்ஜினோட ஸ்பெஷாலிட்டி என்ன, மெயின் ரீசன் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the sound that engine creates, it's almost like the sound that inline 4 motor creates. ஸோ இந்த பைக்கை வாங்குறவங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா, if someone is going to test drive the Benelli TNT 300i before they buy, they would get hardly 1 kilometer for the test drive. ஸோ அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் they would not get a chance to go beyond 6,000 RPM. So below the 6,000 RPM இந்த பைக்கோட கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா, below the 6,000 RPM இட்ஸ் a பைக் வந்து கம்ப்ளீட்டாக டெட் மாதிரி தெரியும். இட்ஸ் லைக் லோ எண்டில் வந்து பவர் சுத்தமாக தெரியாது. ஈவன் உங்களுக்கு பைக் வந்து வேகமாக போனாலும் பைக் வந்து ஈவன் if it is cruising around 70 kilometers per hour in the beyond 6,000 RPM,
you don't actually feel like it is actually doing a 70 kilometers per hour because of the lack of low end power. ஸோ நீங்கள் பைக் வாங்குறதுக்கு முன்னாடி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறப்போ லோ எண்ட் பவர் கூட நமக்கு தெரியாது. பட் த பில்ட் குவாலிட்டி அண்ட் இந்த குவாலிட்டிஸ் ஆஃப் த பைக் என்ன சொல்கிறது, அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இதெல்லாம் சேர்த்து வெரி இம்பார்ட்டண்ட்டாக அந்த சவுண்டில் வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. பிகாஸ் இன்லைன் 4 சிலிண்டர் சவுண்ட் வந்து நமக்கு இன்லைன் 2லே கிடைக்குது. பிகாஸ் இன்லைன் 4 600cc ஸ்டார்டிங் அண்ட் 1000cc. ஸோ நீங்கள் பெனலிலே வந்து ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அஃபிஷியல் எக்ஸாஸ்ட் விச் இஸ் IXIL எக்ஸாஸ்ட். ஸோ அது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலே வந்து இட் இஸ் வே லவுட். அண்ட் பட் இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா they have installed the SC project. So as you guys know that how loud the SC project would be. So இது வந்து ரொம்ப லவுடாக இருக்கும். இட்ஸ் மோர் கைண்ட் ஆஃப் அனாயிங் ஆல்சோ. நீங்கள் வந்து IXIL போட்டிங்கன்னா ஒரு லெவல் பெட்டராக ஃபீல், ஐ மீன் நார்மலாக டீசெண்டாக இருக்கும். SC வந்து ரொம்ப அனாயிங்காக இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்குது டெசிபிள் வந்து. அண்ட் இன்ஜினோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 6000 to 10 all the way 11,000 RPM, 11,500 தான் ரெட் லைனு. ஸோ 11,500 6,000லேருந்து 11,000 வரைக்கும் வந்து வேறு ஸ்டோரி. ஆக்சுவலி வண்டியோட கம்ப்ளீட்டாக வந்து பவர் வந்து அங்கே தான் அலைவ் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து ப்ரில்லியண்ட்டாக வந்து பெனலி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் லைக் அது வந்து ஒரு ராக்கெட் மாதிரி கிழிச்சிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஆஃப்டர் 6,000 RPM. ஸோ அது வரைக்கும் ரொம்ப ஸ்லகிஷாக ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் எம்டி ரோட்ஸ் ரொம்ப தேவைப்படுது. நீங்கள் ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி ஓட்டணும், ரொம்ப unless you are not so hard on the throttle, you would not feel this bike is so fun. So you need to twist the throttle to its end to to see the power of the Benelli TNT 300i, how that bike is performing. So next thing about the engine is the build quality of the engine. ஸோ இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து ரிலேபிளாக தான் நான் சொல்வேன். பிகாஸ் இன்ஜினில் வந்து அவ்வளோவா ப்ராப்ளம் இருக்குன்னு வந்து இது வரைக்கும் பெனலியில் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜினோட ரிலேபிலிட்டி, கம்ப்ளீட்டாக இந்த இன்ஜினோட ரிலேபிலிட்டி வந்து தெரியுது. இட்ஸ் ஸோ குட் குவாலிட்டி ஆஃப் இன்ஜின் மேக்கிங். அது வந்து ப்ராப்ளமே இல்லை. பிகாஸ் இட் இஸ் மேட் ஃப்ரம் இட்டாலி. அட் த சேம் டைம் ஸ்பேர் பார்ட்ஸ் and maintenance costs வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் த நியூ பைக் இட் இஸ் காஸ்டிங் அரௌண்ட் 3.5 lakhs ஆன் ரோட். ஸோ 3.5 lakhsக்கு வந்து இதோட பவர்ஃபுல்லான பைக்ஸ் இருக்குது. டியூக் 390 இருக்குது அண்ட் CB 300 இருக்குது. ஸோ மெனி ஆஃப் த பைக்ஸ் இருக்குது, ஈவன் ஃபேட் பைக்ஸ் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் ஏன் அவ்வளோ அதிகமாக இருக்குன்னா இட் இஸ் டைரக்ட்லி இம்போர்ட்டட். ஸோ டேரக்ட் இம்போர்ட்னால வந்து ஹெவி டியூட்டி ப்ரைஸ் இருக்குது, அதனால் அந்த ப்ரைஸ் இருக்குது. அண்ட் மோரோவர் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தான் வந்து பெனலியில் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. அரௌண்ட் 15,000 யூ நீட் டு பே 15,000 rupees அட்லீஸ்ட் ஃபார் 3,000 to 4,000 kilometers. ஸோ ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. பட் ஐ டோன்ட் நோ அபவுட் வாட் ஆர் ஆல் த எக்ஸாக்ட் ப்ராப்ளம்ஸ் தட் பெனலி இஸ் கோயிங் டு ஃபேஸ். பட் அன்லைக் நான் ஓட்டின வரைக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்ஜினோட ரிலேபிலிட்டி பற்றி ப்ராப்ளமே இல்லை. பிகாஸ் லோ எண்டில் வந்து இதோட பவர் வந்து அவ்வளோ டார்க்கினஸ் இல்லை. பிகாஸ் 37 horsepower 27 Nm தான் இருக்குது. ஸோ த நியூட்டன் மீட்டர் இஸ் வெரி லோ. ஸோ ரிலேபிலிட்டி வந்து ப்ராப்ளமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் மோரோவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து they have given a twin cylinder engine. So if you take and moreover வந்து பார்த்தீங்கன்னா வந்து they have given a twin cylinder engine. ஸோ twin cylinder engine 300cc வந்து கம்ப்ரெஷன் ரேஷியோலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் ரிலேபிலிட்டியில் வந்து அவ்வளோவா ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் accessories வந்து இட்ஸ் a kind of very important thing that we need to added on to this bike. So accessories is very important thing to added on to this bike because நீங்கள் ஒரு 100 kilometers தாண்டும் போதே வந்து யூ வில் ஃபீல் ஹெவி விண்ட் பிளாஸ்ட். ஸோ இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் இன்ஸ்டால் பண்ண விண்ட்ஷீல்டு. ஸோ இட் இஸ் ஹெல்பிங் அ லிட்டில் பட் நாட் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் கொஞ்சமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹைவே ரைட் பண்ணுறது. டூரிங்க்கு பெஸ்ட் பைக் பிகாஸ் என்ன சொல்கிறது, உங்களுக்கு லோ அண்ட் RPMல வந்து வண்டி வந்து அவ்வளோவா கிரண்டியாக இல்லை. ஸோ யூ கேன் டூர் ஸோ so easily tour around 100 kilometers per hour without any tension. And the throttle response is very nice actually. The throttle response is so amazing. லைட்டாக எப்படி கொடுத்தீங்கன்னா வந்து
உடனே ரெஸ்பான்ஸ் தெரியும். பட் இட் டசன்ட் மீன் தட் இட் ஹாஸ் லாட் ஆஃப் டார்க். அது வந்து த்ராட்டிலோட பியூட்டிஃபுல்லான மேனுஃபேக்சரிங்கில் இன்ஜினியரிங்கில் அப்படி இருக்குது. அண்ட் கிளச் லிவர்ஸ் பார்த்தீங்க, பிரேக் லிவர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் லிவர்ஸ்க்கு மட்டும் அட்ஜஸ்டபிள் பிரேக் லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 adjustable brake levers irukku. And talking about the most important thing is the dual disc. Actually it's very surprising that the Benelli has the dual disc here. It's very surprising Benelli has a dual disc. But ஏன் அப்படின்னா வந்து ஏபிஎஸ் வந்து கிடையாது. ஸோ ஏபிஎஸ் இல்லாத ரீசன்னால டியூவல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. 220mm தான் ரெண்டுமே. ஸோ த பைட்டிங் ஃபோர்ஸ் இஸ் வெரி டீசென்ட் ஆக்சுவலி. லேகு கிடையாது, ஐ மீன் ஜர்க்கினஸ் கிடையாது. ஈவன் ஹையர் ஸ்பீட்ஸில் நீங்கள் டக்குன்னு பிரேக் பண்ணும் அப்படின்னா வந்து அதில் வந்து பெருசாக ஒன்றும் ட்ராக்லாம் ஆகாது, நல்லா சேஃபாக தான் நிற்குது. அண்ட் யூஎஸ்டி ஸ்போக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சஸ்பென்ஷன் வந்து லிட்டில் பிட் ஹையர். ஆக்சுவலாக பைக் வந்து நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தாலோ இல்லை நேரில் பார்த்தாலோ வந்து உங்களுக்கு பைக் வந்து ஹைட் வந்து அவ்வளோவா தெரியாது. பட் ஒன்ஸ் யூ சிட் ஆன் த பைக் யூ வில் ஃபீல் த ஹைட். ஆக்சுவலாக வந்து நானே வந்து 6'1" இருப்பேன். ஸோ ஐ ஃபீல் த பைக் இஸ் லிட்டில் டாலர் ஈவன் ஃபார் மீ. அண்ட் மோர் ஓவர் வெரி இம்பார்ட்டன்ட், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னா த ஃபுட் பெக்ஸோட பிளேசிங் வந்து அப்ரைட் பொசிஷனில் வண்டியோட driving position கொடுத்திருந்தாலும் the foot pegs are little bit on the sportier side. So taller riders க்கு வந்து கொஞ்சம் bend பண்ற மாதிரி இருக்கும் நீயே. So that is kind of slightly disadvantage for myself, but it's all depend on. And another important thing is the clutch. The clutch வந்து ரொம்ப சாஃப்ட். clutch வந்து ரொம்ப actually very சாஃப்ட்டா இருக்கு. நீங்க clutch வந்து பாத்தீங்க அப்படின்னா, but the gear shifts are very hard. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக இருக்குது. பிகாஸ் எனக்கு நான் அந்த வேலை நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எந்த கியரில் இருக்கோன்னு கூட தெரியாத மாதிரி அவ்வளோ நம்ம கியர் ஷிஃப்ட் மாற்ற முடியாத நிலைமையில் அவ்வளோ ஹார்டாக இருக்குது. ஸோ கியர் ஷிஃப்ட் குட் ஹேவ் பீன் லிட்டில் பிட் சாஃப்டர் சைட். மோர் தென் வண்டி வந்து பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் இன்லைன் 2 சிலிண்டர் அப்படின்றதுனால ஹீட் ஆகுது, ரொம்பவே ஹீட் ஆகுது. டெம்பரேச்சர் வந்து 80-90 போகும். ஸோ டிராஃபிக்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஹைவேஸில் இட் இஸ் நாட் மேட்டர். ஆக்சுவலி வில் பி இன் த நியூட்ரல் சைட் ஆன் த ஸ்பீட், ஐ மீன் ஹீட் மீட்டர். ஸோ ஹீட் சென்சாரை பொறுத்த வரைக்கும் ஹைவேஸில் வந்து இட் டசன்ட் மேட்டர். நவ் ஐ வில் ஷோ யூ த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸ் and switch quality everything. So the key, இந்த key பார்த்தீங்க அப்படின்னா வந்து Benelli TNT 300 key வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரெஸ் பண்ணால் வர மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ this is how it actually opens. So let's turn on. So this is how the dashboard looks like. இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கிடையாது. இன்ஸ்டெட் யூ வில் கெட் ஃபியூல் ரேஞ்ச் அண்ட் டெம்பரேச்சர் மீட்டர் இங்கே இருக்கும். அண்ட் கிளாக் இருக்குது. அண்ட் பிட் டேட்டட் ஆர்பிஎம் மீட்டர். ஸோ ஆர்பிஎம் மீட்டர் டேட்டடாக இருக்குது. பட் ஈவன் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தாலும் ஆர்பிஎம்மோட ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே ஏற மாதிரி இருக்கும். ஏன்னா கேரக்டர் ஆஃப் த பைக் வந்து அப்படி தான், லாங் டாப் எண்டில் தான் இந்த பவர்ஃபுல்லாகவே இருக்குது. அண்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஆக்சுவலி இது வந்து ஸ்பெஷல் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. அதோட நேம் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் இந்த வண்டியில் மற்ற வண்டியோட ஸ்பெஷல் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ and talking about the best part of the bike வந்து என்ன அப்படின்னா வந்து the exhaust, as I told you priorly. I will tell you I will show you how this sounds like. Okay, so நான் இப்போ இது actually கொஞ்சம் residential area, so I cannot rev this bike more, but still I can show you how this bike sounds like in an aftermarket exhaust. So நான் இந்த வண்டியை வாங்குறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முக்கால்வாசி ஒரு 90% வந்து இந்த எக்ஸாஸ்ட்னால தான் இருக்கும். ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து பாருங்கள், ஸோ ஸ்லோவாக இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு as I told you, the ears will be on bleeds if you are driving this bike
in a calmer area la pona romba disturbance ah irukum, and your neighbors will start hating you once you are fitted with the SC project exhaust. So rather than that, this bike is good, but the price range தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு when you compare this bike, because இதோட பவர்ஃபுல் பைக்ஸ் வந்து இதோட கம்மி ப்ரைஸ் அரௌண்ட் below 3 lakhsல இருக்கு. But still, it's a good machine to buy for the reliability, positivity சொல்லணும் அப்படின்னா reliability and sound and top end performance and braking. ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ். வண்டியோட நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் அண்ட் ஸ்பீடோமீட்டர் ஆக்சுவலி வந்து கொஞ்சம் டேட்டடாக இருக்குது, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கிடையாது, அண்ட் கொஞ்சம் லோ இன் பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. மற்றபடி திஸ் பைக் இஸ் absolutely fun loving bike. If you have 3.5 lakhs and if you would like to tour in this bike, then definitely this bike is going to be very very satisfactory machine than the Dominar 400 or the Duke 390 for sure, because build quality is absolutely amazing. It proves it is an Italian. So thank you so much for watching this video, guys. Make sure you subscribe for the other bike updates videos and anything about the bikes and car automobiles. Thank you so much.